அன்பார்ந்த ஹாஜிகளே, நீங்க ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவுக்கோ போறீங்க அப்படின்னா மக்கால ஹரம் ஷரீஃப்ல தொழுகும் பொழுதும் சரி, மதீனால மஸ்ஜித் நபவியில தொழுகும் போதும் சரி, நீங்க ஃபர்து தொழுத உடனே சுன்னத்துக்கு தக்பீர் கட்டாதீங்க. ஏன்னு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. الصلاة على الأموات يرحمكم الله. மக்காலையும் சரி மதீனாலும் சரி, பெரும்பாலும் 99% ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த மாதிரி ஜனாசா தொழுகைக்கான அறிவிப்பு செய்யப்படும். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து தொழுகையில கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கைராத் நன்மையும், யார் அடக்கம் செய்யப்படுற வரைக்கும் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 கைராத் நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு கைராத் அப்படிங்கிறது உஹது மலை அளவு நன்மை அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குது. பெண்கள் ஆண்கள் தாராளமா 2 பேரும் தொழுகலாம். இன்னும் சொல்ல போனா பெண்கள் ஜனாசா தொழுகை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தியமுள்ள இந்த 2 இடங்கள் இது மட்டும்தான். ஒன்று மக்கா, இன்னொன்னு மதீனா. அதனால ஃபர்து முடிஞ்சதுக்கு பிறகு உடனே தக்பீர் கட்டாம ஜனாசா தொழுகைக்கான அறிவிப்பு செய்யப்படுதா அப்படிங்கிறத கவனத்துல வச்சு அறிவிப்பு செய்யப்பட்டா அதுலேயும் நாம கலந்துக்குவோம். அந்த நன்மையும் நாம சேர்த்து சம்பாதிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.